பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, ஆண்டவரின் வழி நல்லார்க்கு அரணாகும், தீமை செய்வோர்க்கோ அது அழிவை தரும். The Lord protects honest people but destroys those who do wrong. நீதிமொழிகள் அதிகாரம் 10 வசனம் 29. வாழ்க்கையை நாம் நடத்தி செல்லும் பொழுது சந்தோஷங்கள், ஏக்கங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், நன்மைக்குரிய காரியங்கள், தீமைக்குரிய காரியங்கள் அனைத்தும் வரும். நாம் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவை வாழ்வின் துணையாக கொண்டிருந்தால் அவரே நமக்கு அரணாக இருந்து நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாப்பாக வழிநடத்துவார். நம்முடைய வாழ்வை நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்படைத்து தூய உள்ளத்தோடும் எண்ணத்தோடும் நாம் வாழ நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மலையில் நனைந்தால் ஆலயம் புனிதம் அருளும். கருணையின் மலையில் நனைந்தால் ஆலயம் புனிதம் அருளும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா.